கலை நிகழ்ச்சின்னு சொல்லி நடத்திருக்காங்க. ஆ. அதுல என்ன பண்ணிருக்கேன், அந்த நம்ம அந்த தாரா அந்த மோளம் நம்ம பரமோலத்தை எல்லாம் எடுத்து போயிட்டு கலை நிகழ்ச்சி பண்ணிருக்கான். சரி. அது பண்ணி முடிச்ச உடனே அதுல இருந்து இந்த பிடி வாத்தியார் அந்த மிஸ்ஸும் அவரு நாயுடு போல இருக்கு. சரி. அது என்ன சொல்றீங்க, சும்மா வினையே டார்கெட் பண்றாங்க. என்ன உனக்கு படிப்பு வேற மாதிரி ஒண்ணு மாதிரி வருது, நீ பேசாம உங்க அப்பா வெளியே போலாம்ல நீ அப்படின்னு இருக்காங்க. ஐயோ, அது தவறுதானமா? அது ஜாதியை இன்சல்ட் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. அதை கேட்டுக்கின்னு அந்த மீனாட்சி மிஸ்ஸும் அதே மாதிரி இவனை வந்து லாஸ்ட் பெஞ்சில இவன் இல்ல 4 பேரு ஏற்கனவே ஒரு 4 பேருக்கு டிசி குத்து அமைச்சிருக்காங்க. புதிய எச்எம் வந்து திருப்பி சேர்த்துட்டாங்க. சேர்த்து அது இன்னும் டார்கெட் ஆகுது. இவனுங்களை தனியா உட்கார வைக்கிறது லாஸ்ட்ல. நீங்க புதிய எச்எம் கிட்ட சொன்னீங்களா இல்லையா? சொல்லிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க? புதிய எச்எம் கிட்ட கிளாஸுக்கு வெளியே கிளாஸுக்கு வரக்கூடாது, நீ அங்க போனா எச்எம் ரூம்ல உட்கார வச்சிருக்காங்க. எச்எம் வாசல உட்கார வச்சு எச்எம்க்கு போய் கேட்டா நான் கிளாஸ்ல சேர்க்க மாட்டேன்னு இருக்காங்க. இவன் வாழ்த்தனம் பண்றான், அதை பண்றான், இதை பண்றான், இதே மாதிரி பேசிக்கிட்டு எச்எம் புது மிஸ் இல்ல, அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வாசல்ல உட்கார வச்சிருந்தாங்க. நான் என்ன பண்ண, அதுக்கப்புறம் எச்எம் கிட்ட போய் கேட்டுட்டு எச்எம் ஒரு மனுவை கொடுத்துட்டு அப்புறம் சிஏவுக்கு ஒண்ணு கொடுத்தேன். சிஏவுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு அப்புறம் கலெக்டருக்கு ஒண்ணு கொடுத்தேன். கலெக்டருக்கு கொடுத்தோன்னு உடனே டெப்டி கலெக்டர் எல்லாம் வந்து விசாரிச்சாங்க. ஆனா நம்ம எனக்கு கூட்டு இன்னும் எதிர்த்து ஆக்ஷனே எடுக்கல. அவங்க நடவடிக்கை ஒண்ணுமே எடுக்காததுனால அது வீடியோல தம்பி பேட்டி கொடுத்துட்டாப்புல. யாருக்கு? அந்த பிடி மாஸ்டரும் கிளாஸ் டீச்சரும் அவங்கள பத்தி பேட்டி கொடுத்திருக்காரு. ஆமா, இந்த மாதிரி பண்றாங்க, இந்த மாதிரி உங்க அப்பா வேலைக்கு போடா, நீ அதை ஜாதி பத்தி பேசி அதான் மோள அடிக்கிறாங்கல்ல, அதை பத்தி பேசி அனுப்பிச்சு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பயங்கரமா இன்னைக்குதான் எல்லாம் போன் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம எப்படி சொல்ல முடியும், நம்ம கவர்மெண்ட் சர்வன்ட், நம்ம அதுலயே நான் பொறுமையா இருந்துட்டு எதுவும் பேசலம்மா. சரி, நியாயமா போய் மனு கொடுப்போம், நீதி கரெக்டா கிடைக்குதான்னு பாக்கலான்னு தான் எல்லார்கிட்டையும் மனு கொடுத்து கலெக்டர் கிட்ட கூட கொடுத்து சீல் வச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். அவங்க எதுவும் ஆச்சுன்னு எடுத்துற மாதிரி தெரியல. சரி, அப்புறம் ஜனங்களை கூப்பிட்டு பாப்போம் அடுத்த ஸ்டெப்னான்னு இல்லையே ஊரே கூப்பிட்டு அம்பேத்கர் சார் உட்கார வேண்டியதுதான். இல்ல, அதெல்லாம் வந்து மாலதி மேம் வந்து ஹெச்எம் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. ஆமா, அவங்க வந்து இந்த ஜாதி அதெல்லாம் பாக்குற ஆளே இல்ல. அவங்க எச்எம் சூப்பர் மாஸ் நல்ல. நீங்க எச்எம் கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னாவே முடிஞ்சு போச்சு. இல்ல எச்எம் சொல்லியே கேட்க மாட்டாங்க அந்த டீச்சரு. டீச்சர்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டாங்க. இவங்க 5 வருஷமா 20 வருஷமா இருக்கிறாங்கல்ல. ஆமா, இவங்க அந்த வட்டிக்கு விட்டுக்கு தண்டல் விட்டு அந்த சீட்டு பூச்சிங்க எல்லாம் ஒரே வாதியார்ல சீட் எல்லாம் போடுவாங்கல்ல. ஆமா, இந்த மாதிரி எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க. இப்போ ஒரு டீச்சருக்கு ரெண்டு டீச்சருக்குன்னா டீச்சருக்கு ஒன்னா சேர்ந்துக்குதுங்க. சேர்ந்துக்குது எச்எம் வந்து அகைன்ஸ்ட் பண்றாங்க. எச்எம் எதிர்த்தாங்கன்னா அது கவர்மெண்ட் எதுக்குற மாதிரி இல்ல. அதுதான் எச்எம் என்ன சொல்லிருப்பாங்க தெரியல, கலெக்டர் கிட்ட போயிருப்பாங்க, என்கொயரி அவங்களுக்கு வச்சிருப்பாங்க இல்லையா. இல்ல, பள்ளி படிக்கிற மாணவன் வந்து வீடியோவே கொடுக்க கூடாது. அது வந்து சின்ன குழந்தைங்களுடைய முகத்தையே காட்டக்கூடாது. அவன் பிளர் கூட பண்ணாம அப்படியே வீடியோ போட்டிருக்கான். அது பண்ணிட்டு இருக்கிறானுங்க. நான் இப்ப பாத்துட்டு எனக்கே ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இது தம்பி, நம்ம தம்பி வரான் அப்படின்ட்டு. நீங்க ஏதாவது உடனே எனக்கு சொல்லலாம்ல, நான் பேசி உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருப்பேன்ல. ஆமா, ஞாபகம் இல்லம்மா. நான் எதுவும் சொல்றேன், சரி மனு கொடுக்கலாம் போயிட்டு அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. நான் சொல்றதை கேளுங்க, ஸ்கூல் டீச்சரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா நம்ம முறையா யாருக்கிட்ட சொல்லணுமோ அங்கதான் சொல்லணும். நீங்க அம்பேத்கர் கிட்ட சிலையில உட்காருங்க, அது வந்து பப்ளிசிட்டி தான் ஆகும். ஆனா உங்க வேலைக்கு ஆப்பு ஆகுமா ஆகாதா கவர்மெண்ட்ல? அப்ப நீங்க கொஞ்சம் வந்து அந்த ஹெச்எம் உங்களுக்கு செய்யலைன்னா பரவாயில்ல, ஸ்கூல் டீச்சர் பண்றதெல்லாம் இல்ல, ஹெச்எம் கண்ட்ரோல்லயும் இருக்கு. ஹெச்எம் வந்து ஒரு கலெக்டருக்கு மனு அனுப்புனாங்கன்னா அடுத்த ட்ரிப் அவங்க வந்து அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. ஏற்கனவே நிறைய ஸ்கூல்ல இந்த மாதிரிதான் பாலிடிக்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா, ஏற்கனவே தமிழரசி மேமுடைய டிரான்ஸ்பர் வந்து கேள்விக்குறியா இருந்தது. இப்ப இந்த ஸ்கூல் நல்லா வருதுன்னோனே இந்த ஸ்கூல்லயும் ஹெச்எம் மாத்துறதுக்கு இந்த மாதிரி அலம்பல் பண்ணிட்டு இருக்காங்களா? சூப்பர் ஹெச்எம், நல்ல ஹெச்எம். அதான் இது என்ன, இது கொடுமையை போய் சொல்றது.
இந்த ஸ்கூல்ல அந்த எச்எம் வந்ததுல இருந்து தான் ஒரு கௌரவமான நல்ல ஒரு இதுவே பிள்ளைங்க அலறி அடிச்சுக்கிட்டு அது எது போகுதுங்க. ஆமா. அதை கெடுக்குறாங்களாமா இந்த ஸ்கூல் டீச்சர்ஸுங்க. யார் யாரு? இந்த அது மீன தமிழ் டீச்சர் பேருனா தமிழ்கிட்ட போன கொடுங்க. தமிழ்கிட்ட கொடுங்க. எஸ் மீனாட்சி சீனிவாசனும். இல்ல தமிழ்கிட்ட போன் கொடுங்க. தமிழ் இந்தா ஆண்டி பேசுறாங்க இவங்க. வருவாங்க. ஹலோ டேய், ஒரு வார்த்தை நீ எனக்கு போன் பண்ணி சொல்லலாம்ல. இப்படி பேட்டி கொடுக்கறதுடா, பேட்டி கொடுக்கறது முடிவு ஆயிடுமா? எனக்கு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லலாம்ல நீ. உன் நம்பரே இல்ல. சரி, அவங்க தப்பு பண்ணாங்கன்னா நம்ம ஹெச்எம் நல்லவங்க தானே. ஹெச்எம் கிட்ட ஒரு வார்த்தை நீ சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சுல. இப்ப ஸ்கூல் இல்லாத நேரத்துல நீ இந்த வேலை பண்ணினா அவங்களுக்கு எவ்வளவு பிரஷர் போகும் தெரியுமா உனக்கு? யாருக்கு? ஹெச்எம்கா? ஆமா, ஹெச்எம்க்கு எவ்வளவு பிரஷர் ஆகும் தெரியுமா உனக்கு? நான் அதுல நல்லதானே சொல்லிக்கிறேன். ஹெச்எம் தப்பா சொல்லிக்கிறேன். நீ ஹெச்எம் தப்பா சொன்னியா ரைட்டா சொன்னியாலாம் இங்க இல்லடா. ஹெச்எம் ஏதோ கண்டிக்காம அவங்க சும்மா இருந்த மாதிரி ஆயிடும் நீ இப்ப சொல்றது. இல்ல நான் என்னமா சொல்லிக்கிறேன், மிஸ் ஹெச்எம் மிஸ் தான் படிக்க வைக்கிறாங்க. ஹெச்எம் சொல்லி மிஸ் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன். சரி, நீ அது குடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லடா. சரியா, இப்ப சொல்றேங்க. சொல்லிட்டேன் உங்ககிட்ட. இரு நான் பாக்குறேன். அது ஸ்கூல் மிஸ் நம்பர் வச்சிருக்கியா? மிஸ் நம்பர் தாங்க இல்ல. பிடி சார் நம்பர் இருக்கா? பிடி சார் நம்பர் கேக்குறாங்க. குபேந்திர அங்கிள் நம்பர் கொடுத்துடலாமா? அவர் பேசுவாங்கல்ல. நீ குபேந்திர சார் நம்பரை கொடு, பிடி சார் நம்பரை கொடு, நான் பேசுறேன். ஆண்டி ஒரே நிமிஷம், ஒரு நம்பர் தரேன், அவர்கிட்ட பேசுங்க. அவர் நம்பர் தருவார், சீனிவாசன் நம்பர்லாம். தருவா? நீ எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பு. அவர்கிட்ட பேசுங்க, அவர் டீட்டெயிலா சொல்லுவார்ல என்னன்னு. அவர் தான் எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டாரு மீடியால. கொடுங்க. யார் அவரு? இதோ அந்த நம்பர் மட்டும் கொடுக்குறேன், ஒரே நிமிஷம். நம்பர் எடு. பாஸ்வேர்ட் போடு. பாஸ்வேர்ட் போடு. 81 94 98. ஓடிட்டீங்களா? இல்ல இல்ல. ஹலோ. அக்கா சொல்லுவா. அவர் நம்பர் வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பிச்சு விடுங்கம்மா. இல்ல இதுல ஐபோன்ல எப்படி அனுப்புதுன்னு தெரியல, அதான் நம்பர் சொல்லிடுவாங்க. இல்ல, எனவே இப்ப போன் நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நான் எடுக்க முடியாது. அதனாலதான் நான் உங்களை நம்பர் அனுப்புங்கன்னு சொல்றேன். நம்பர் அனுப்புவோம் உங்க செல்லுக்கு. ஆமா. சரிம்மா, சரிம்மா, நான் அனுப்பிச்சு விடுறேன். சரிங்க.